அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தை அவர் சொல்கிறாரு. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இந்த செயலுக்கு, ஏன்னா கடவுள் தான் இதை செய்ய சொன்னார், கடவுளுக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறார். கடந்த காலங்களிலே இவர் வழங்கிய தீர்ப்புகள் அதற்கு முக்கியமானது. உதாரணத்திற்கு இப்போ தமிழ்நாட்டு அரசியலிலே நாம் திராவிட மாடல் அரசியல் என்று பேசுவது மாதிரியே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் புல்டோசர் அரசியல்னு பேசுகிறாங்க. நாம் திராவிட மாடல் அரசியல் என்று பேசுவது மாதிரியே வட மாநிலங்களிலே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே புல்டோசர் அரசியல்னு பேசுகிறாங்க. என்னன்னா, சந்தேகத்துக்குரிய நபர், அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய நபர் ஒருவர் இருந்தார்னா எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர் வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கிறான். அதற்கு எதிரான தீர்ப்பை தந்தவர் தான் இந்த கவாய் அவர்கள் தீர்ப்பை தந்திருக்கிறார். இது மட்டும் இல்லை, பல்வேறு வழக்குகள் வழிபாட்டு தலங்களுக்கு கீழே போய் தோண்டக்கூடாது, அதனுடைய உரிமைகளை நிலைநாட்டணும்னா பழைய காலத்தில் ஏற்கனவே உள்ளதெல்லாம் போய் தோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இவன் வாட்டுக்கு என்ன சொல்கிறா, தாஜ்மஹாலுக்கு கீழே சிவன் கோயில் இருக்குங்கிறான். எவனாவது ஒருத்தன் நாடாளுமன்றத்துக்கு கீழே அனுமார் கோயில் இருந்துச்சுன்னு சொன்னா நாடாளுமன்றத்தை 1000 கோடி ரூபா செலவு பண்ணி கட்டியிருக்காங்க, இடிச்சிருவாங்களா உடனே? அவரவருக்கு அவரவருடைய நம்பிக்கை இருக்கிறது. தன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவனும் இருக்கிறான். நித்யானந்தா மாதிரி ஆட்கள்லாம் நான் தான் கடவுள்னு சொல்லக்கூடியவன்லாம் இருக்கான். பல வகையான ஆட்கள் இருக்கான். எனவே அவரவர் நம்பிக்கை என்பது தனிமனித உரிமை சார்ந்தது. அதற்கெல்லாம் நீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையிலே, அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்க முடியுமே தவிர சனாதனத்தினுடைய அடிப்படையிலே வழங்க முடியாது.